அருணாலயம் ட்ரஸ்ட் நிறைய ஸ்பெஷல் பிள்ளைகளுக்கு, மூளை வளர்ச்சி குறைவான பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் சேவையை இந்த அருணாலயம் ட்ரஸ்ட் பல ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி வரும் திருமதி டாக்டர் அருணா முத்துக்குமார் எந்தவித லாப நோக்கமின்றி இந்த கல்வியகத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். இங்கே பயிலும் பிள்ளைகளுக்கு விளையாட்டுகளின் மூலம் அவர்கள் வழியிலேயே போய் கற்றுக் கொடுக்கும் முறைகள் மூலம் அவர்களின் மூளை திறனை அதிகரிக்க செய்யும் முயற்சிகளில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வெற்றியும் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தது எதனால அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு சின்ன வயசுல காலேஜ் முடிச்சோடனே மேரேஜ் முடிச்சோடனே நான் வந்து சில பொறுப்புகளை தலையில பாரமா இறங்குச்சு. ஏன்னா 2 வீட்டு சைட்லயுமே ஹெல்ப் லைன் கிடையாது. 2 பேருமே கஷ்டப்பட்டோம், நானும் என் கணவரும். ஆனா என் கணவர் என்னை படிக்க வச்சாரு. படிக்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஷேடோ டீச்சரா ஒர்க் பண்ணேன். ஷேடோ டீச்சரா ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேடோ டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குழந்தைக்கு 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா சேலரி கட் பண்ணுவாங்க, ஒரு நாள் போகலைன்னா சேலரி கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலி. சப்போர்ட் எனக்கு பேக் போனா இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா என்னோட கடவுள் மாதிரி இருந்தது யாருன்னு கேட்டா எங்க அம்மாவை சொல்லணும். ஏன்னா 2 குழந்தைங்க, 2 கை குழந்தைங்களா இருக்கும் போது எங்க அம்மா நீ படி, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்லி எங்க அம்மா தான் என்னை வந்து மோட்டிவேஷன் கொடுத்ததே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அம்மா தான். ஸோ நான் டிராவல் பண்ணேன், படித்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீங்க என்ன படிக்கணும்னு கேட்டாரு. நான் இதெல்லாம் படிக்கணும்னு சொன்னேன். நான் பிஏ முடிச்சோன்னா மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எம்ஏ பண்ணேன், எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணேன், ஸ்பெஷல் எஜுகேஷன் பிஎட் பண்ணேன், நார்மல் பிஎட் பண்ணேன். இப்போ எம்எட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இந்த குழந்தைங்களை பத்தின சில விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கணுன்றதுனால படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு 3 இன்ஸ்டியூட் நடத்துறேன். 3 இன்ஸ்டியூட்லயும் 50 பேர் இருக்காங்க. 50 பேருக்கு மேல கிளியராகி வெளில போயிருக்காங்க. பெருமையா சொல்லுவேன். நான் அந்த இடத்துல நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்றதை நான் பெருமையா சொல்லுவேன். இங்க வர்ற குழந்தைங்க என்னென்ன கேட்டகரினா ஆட்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஏடிஹெச்டி, எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸு, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இதெல்லாமே வராங்க. ஸ்பீச் டிலே, ஹியரிங் ப்ராப்ளம், ஐ கான்டாக்ட்ல கொஞ்சம் டிலேயா இருக்கவங்க எல்லாருமே வராங்க. இவங்களுக்கு என்னென்ன நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி வராங்க, ஸ்பெஷல் கேர் நடக்குது, ஸ்பீச் தெரப்பி வராங்க, ஓடி கால் வராங்க, யோகா கால் வராங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரிலையும் அவங்கள எங்கேஜா வச்சுக்கிறதுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட வராரு. ஸ்பெஷல் சைல்டு மட்டும் குழந்தைகளுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் தொட்டு போகும்பொழுது நிறையா என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா சில பேர் வந்து இந்த சிங்கிள் பேரண்ட்ஸு, சில பேர் பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் படிப்புக்கு கஷ்டப்படுவாங்க, சில பேர் எல்லாம் இருந்துமே வந்து வெளியில் வர முடியல அப்படின்ற நிலைமையெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்மளை மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தோம். இது என்னுடைய மிஸ்ஸஸ் அருணா அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு. என்னோட பையன் பேர் ஹேமந்த். நான் இங்கே வந்து ஸ்பெஷல் எஜுகேஷனுக்காக என் பையனை கூப்பிட்டு வரேன். இங்கே லேர்னிங் அண்ட் ரைட்டிங்காக நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லாவே அவனுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்குது. இங்கே நல்லா சொல்லியும் தராங்க நல்லாவே. நான் வந்து அருணாலயத்தில் வந்து இப்போ ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வந்து அருணாலயத்தில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து நிறைய இங்கே ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே குழந்தைங்களுக்கு ஒர்க் பண்ணுறதை விட மேம் வந்து ரொம்ப வந்து செக்யூரிட்டியாக பார்த்துக்கிறாங்க. என் பையனும் ஸ்பெஷல் சைல்டு தான். நான் வந்து இங்கே அருணாலயத்தில் வந்து நானும் ஒர்க் பண்ணிட்டுருக்குவேன். என்னோட பையன் வந்து முன்னாடி வந்து ரொம்ப பேசவே மாட்டான். ஆனால் இப்போ வந்து ரைட்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருந்தான். இப்போ ரைட்டிங்கை வந்து அவங்க எனக்கு கொடுத்து பையன் வந்து இப்போ நல்லா எழுதுறான், எல்லாமே செய்கிறான். தன்னலம் பார்க்காமல் இது போன்ற சிறப்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பள்ளியை சிறப்பாக நடத்தி வரும் திருமதி டாக்டர் அருணா முத்துக்குமார் அவர்களின் சேவை மகத்தானது, போற்றத்தக்கது.